வணக்கம். இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த தாந்திரிகம் அப்படின்னா நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஏவல்களையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையே நீங்கணும் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் ஒரு சில தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், நம்மளுடைய எதிரிகள் விலகுவாங்க. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகி போகும். அதாவது நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகி போகும். இப்போ துஷ்ட சக்தி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பா சொல்ல போனா நமக்கு தொழில் தடைகள் ஏற்படும். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. வீடுகளில் யாருக்காவது பார்த்தீங்கன்னாக்க திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண தடைகள் அதிகமாக இருக்கும். திருமணம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விதமான நல்ல விஷயங்கள் நடக்காது. அப்போ ஒரு மாந்திரிகிட்ட போய் பார்த்து நம்ம சரி பண்ணணும். அப்படி சரி பண்ண முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய இதே போல தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகி நமக்கு நன்மை ஏற்படும். அப்படி என்னங்க இந்த தாந்திரிகம் பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் மட்டும் இருந்தாலே போதும், அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகி ஓடிடும். இந்த 2 தேங்காய் வச்சு எப்படியா செய்யறது? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கலசம் போல நீங்க இந்த 2 தேங்காயை தயார் பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னாக்க 2 தேங்காய் நீங்க வாங்கணும் அப்படின்னாக்க எங்க போய் வாங்குறதுங்க? கடையில வாங்கக்கூடாது. ஏதாவது ஒரு வீடுகளில் இருக்கக்கூடிய தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த தென்னை மரத்துல இருந்து நீங்களே பறிக்கணும். அவங்களுக்கு அந்த மரத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு நீங்க அவங்க என்ன பணம் கேட்கறாங்களோ அதை கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த தென்னை மரத்துல இருக்கக்கூடிய தேங்காயை நீங்களே பறிக்கணும். நீங்களே பறிச்சு அந்த மேல இருக்கக்கூடிய நாரை நீங்களே உரிக்கணும். உரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே உரிக்கணும். அதே போல இதை பறிக்கக்கூடிய நாள் என்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி நாட்கள்ல பறிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க பறிக்கணும். இந்த 2 நாள்ல மட்டும்தான் அந்த தேங்காயை நீங்க அந்த மரத்துல இருந்து பறிச்சுட்டு வரணும். பறிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முழுமையாக அதை சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு குளம் அப்படின்னாக்கா கோவில் இருக்கக்கூடிய குளம், அதாவது பார்த்தீங்கன்னா கோவிலே குளம் இருக்கும். அந்த குளத்துல போய் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தேங்காயை நல்லா அலசிட்டு நல்லா கழுவணும். கழுவுனதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த தேங்காய் முழுக்க நீங்க மஞ்சள் தடவணும். மஞ்சள் தடவினது பிறகு அந்த 2 தேங்காயும் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒன்று சிவன் ஒன்று சக்தி அப்படின்ற போல அதற்கு சிவனுடைய நெற்றிகள் இருக்கக்கூடிய அந்த உருவம், அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பட்டையிட்டு அதுக்கு மேல ஒரு வட்ட வடிவிலான சந்தனமும் குங்குமமும் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சக்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சந்தனம் வட்டப்பட்டு வச்சு அதற்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னாக்க குங்குமம் வட்ட வடிவில் வைக்கணும். வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் இருக்கும். எப்படி இருந்தாலும் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் வேப்ப மரமும் அல்லது அரச மரமும் இருக்கும். இந்த 2 மரத்துல எந்த மரம் இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய வேப்ப மரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடிய இலையை பிச்சுக்கிட்டு அதாவது இலை அப்படின்னாக்க ஒரு 11 இனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுல இருக்கும். அதில் எடுத்துட்டு நீங்க ஒரு சொம்பு ஒன்று தயார் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா கலசம் ஒன்று தயார் பண்ணணும். அந்த கலசம் தண்ணி எங்கிருந்து எடுக்கிறது? அதே கோவில இருந்து எடுக்கணும். நீங்க எந்த கோவில்ல அந்த எந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்துல அந்த தேங்காயை அலசுறீங்களோ அதே குளத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த கலசத்துக்கு உண்டான தண்ணீர் எடுக்கணும். கலசத்துக்கு உண்டான தண்ணீர் எடுக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்ககிட்ட இருந்து 1 ரூபா நாணயத்தை அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த குளம் எந்த கோவிலுக்கு சொந்தமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டிக்கிட்டு அந்த 1 ரூபாய் என்ன செய்யணும் அப்படின்னாக்க நடு குளத்துல தூக்கி போட்டுடணும். தூக்கி போட்டதுக்கு பிறகுதான் அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எடுக்கணும். தண்ணீர் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த தண்ணியில கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கணும். பன்னீர் கலந்து கலசத்துல எடுக்கணும். கலசத்துல எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கலசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நாணயம் போடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காசு போடலாம், அல்லது தங்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மூக்குத்தியோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ள போட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த தேங்காயை வைக்கும் பொழுது அதை சுத்தி பார்த்தீங்கன்னா நாம பொதுவாக கலசம் வைக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னாக்க
மாயில வச்சு கலசம் வைப்போம். அந்த மாயில வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வேப்ப இலையை வைக்கிறோம். வேப்ப இலையை வச்சதுக்கு பிறகு அதற்கு மேல இந்த தேங்காயை வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்க வேப்ப இலை இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அரச இலை அதே போல 11 இலைக்கு பிச்சு நீங்க அதே போல வைக்கலாம். இதே மாதிரி வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, உங்களுடைய பூஜை அறைக்கு கொண்டு போயிடணும். இது எங்க செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த குளத்துக்கரையில நீங்க செய்யணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த குளத்துக்கரையில உட்காந்து நீங்க இதெல்லாமே செஞ்சதுக்கு பிறகு அந்த கலசத்தை அங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, 2 கலசமா இருக்கும். ஒன்று சிவன், ஒன்று சக்தி. இது என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நேராக எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டு பூஜை அறையில வைத்து அந்த கலசங்களுக்கு நைவேத்தியம் தீபதூபம் காட்டி இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு 120 ரூபா காசு எடுத்து ஒரு மஞ்சள் துணியோ அல்லது சிகப்பு துணியை எடுத்து ஒரு 120 ரூபா பணம் அதில் உங்களோட குலதெய்வத்தை வேண்டி முடிச்சு போட்டு வச்சிடணும். அது உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகிற அன்னைக்கு அதை கொண்டு போய் செலுத்திட்டு வரணும். அப்படி குலதெய்வத்துக்கு போக முடிஞ்சவங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரியான கலசம் வைத்து வணங்கக்கூடிய ஒரு முறையை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, இந்த கலசம் நீங்கள் தயார் பண்ணதுக்கு பிறகு வீடுகளில் மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணும். ரொம்ப ஒரு சுத்தபத்தமாக இருக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தீட்டு காரியங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 48 நாள் இது மாதிரியான கலச முறைகள் வைத்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்துமே நீங்கி மிகவும் ஒரு அருமையான ஒரு குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த தேங்காய் முறையை, அதாவது இந்த கலச முறையை எல்லாருமே பயன்படுத்திவாங்க. அதாவது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கய்யா, நான் ஏங்கய்யா அதை பயன்படுத்தணும் அப்படின்றவங்களும் சரி, எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களும் சரி, எல்லாருமே இதே மாதிரியான முறையை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கும். அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற தடைகளையும் நீக்கும். அதனாலதான் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, இந்த முறையை நீங்க பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு கும்பிட மாட்டாங்க. கலசம் வச்சு கும்பிட்டாக்க அதற்கு உண்டான விதிமுறைகளை நம்ம கையாளணும் அப்படின்றதுனால நிறைய பேர் வீட்டுல கலசம் வச்சு கும்பிட மாட்டாங்க. ஆனா கலசம் வச்சு கும்பிட்டால் அந்த வீடு மிகவும் செழிப்பம் அடையும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடு தெய்வ கடாட்சமா இருக்கும். எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாம மன நிம்மதியோட வாழக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கும். அதனால இந்த தேங்காய் முறையை நீங்க பயன்படுத்துவாங்க. இந்த தேங்காய் வாங்கக்கூடிய முறை ரொம்ப ஒரு முக்கியமானது. அதனால எல்லாருமே கலசம் வைக்கலாம். ஆனா கலசம் எப்படி வைத்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்ற முறையை தான் இப்ப நான் கொடுத்துருக்கிறேன். இதை கஷ்டப்படக்கூடியவங்க கண்டிப்பா இதை எடுத்து பயன்படுத்திவாங்க. கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.